தேச ஒற்றுமையில் மாநிலங்களுக்கு இடையில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த பாரதியின் சிந்தனையை செயலாக்கும் வகையில் மத்திய அரசு காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. 4வது ஆண்டாக நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக சாதாரண ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் முழுமையாக மத்திய அரசின் செலவில் காசிக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைத்து வருகிறது. நடப்பாண்டு முதல் கட்டமாக சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து 53 பேர் காசிக்கு பயணத்தை தொடங்கினர். காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சேலம் மட்டுமல்லாது ஈரோடு, தருமபுரி, நாமக்கல், திண்டுக்கல், தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த நெசவாளர்கள், தொழில் முனைவோர், எழுத்தாளர்கள், சமூக ஊடகத்தினர் என பல்வேறு தரப்பினரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை இக்குழுவில் பல தரப்பினரும் இணைந்துள்ளனர். சேலத்திலிருந்து புறப்பட்டு சென்ற குழுவினருக்கு அவர்களின் உறவினர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்து வழியனுப்பி வைத்தனர். நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. விவசாயத்திற்கு அடிப்படை தேவையான நில வளத்தை பாதுகாப்பதற்காக தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன. சர்வதேச மண் தினமான இன்று சேலம் மாவட்ட வேளாண்மைத்துறை மற்றும் பெரியார் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் துறை இணைந்து வளமான மண் வளமான நகரங்கள் நிகழ்ச்சியை நடத்தின. இந்த விழிப்புணர்வு நிகழ்வினை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் நிர்வாகக்குழு உறுப்பினர் பேராசிரியர் சுப்பிரமணி தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டம் முழுவதிலும் இருந்து பங்கேற்ற விவசாயிகளுக்கு மண்வள பாதுகாப்பின் அவசியம் குறித்து பேராசிரியர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தேசிய மண்வள பாதுகாப்பு அட்டை வழங்கும் திட்டத்தின் கீழ் 30 ரூபாய் செலவில் விவசாய நிலங்களின் மண் மாதிரிகள் எடுக்கப்பட்டு அந்த நிலத்தின் தன்மை முழுமையாக ஆய்வு செய்யப்படுகிறது. இதன் வாயிலாக அந்த நிலத்தில் எந்தெந்த பயிரிடலாம், எவ்வளவு உரங்களை பயன்படுத்தலாம் என்கிற தொழில்நுட்ப விவரங்கள் முழுமையாக சேகரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. இயற்கை மற்றும் நானோ உரங்களை விவசாயிகளின் வயல்களில் துல்லியமாக ட்ரோன் மூலம் தெளிக்கும் பயன்பாடும் செய்து காண்பிக்கப்பட்டது. மண்வள அட்டை வாயிலாக துல்லியமான தகவல்கள் கிடைப்பதால் தேவையின்றி ரசாயன உரங்கள் இடுவது முற்றிலும் தடுக்கப்படுகிறது. இதன் மூலம் மண்வளம் பாதுகாக்கப்படுகிறது. பாரம்பரிய கைவினை கலைஞர்களை கௌரவப்படுத்திடும் வகையில் மத்திய அரசின் ஜவுளித்துறை சார்பில் ஆண்டுதோறும் டிசம்பர் 8ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை தேசிய கைவினைப் பொருட்கள் வாரம் கொண்டாடப்படுகிறது. இந்த வாரம் முழுவதும் கைவினை கலைஞர்கள் தயாரித்த பாரம்பரிய மற்றும் நவீன கைவினைப் பொருட்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் சேலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த கைவினை கலைஞர்களின் நேரடி செயல்முறை விளக்க காட்சி மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வினை சேலம் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் திருமதி பொன்மணி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சர்வதேச அளவில் பிரபலமான சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி மர சிற்பம், பஞ்சலோகத்தில் சிலை தயாரித்தல், மர வேலைப்பாடுகள், மூங்கிலில் சிறப்பு வடிவங்களை உருவாக்குதல் என தேசிய மற்றும் மாநில விருதுகளை பெற்ற கைவினை கலைஞர்கள் கைவினைப் பொருட்களை உருவாக்கினர். சிறப்பு கண்காட்சியில் பஞ்சலோக சிலைகள், பித்தளை விளக்குகள், மர சிற்பங்கள், தஞ்சாவூர் கலைத்தட்டுகள், தலையாட்டி பொம்மைகள், ஓவியங்கள், பித்தளை சிலைகள், காகித கூழ் பொம்மைகள், வெள்ளை உலோகம் மற்றும் கருப்பு உலோக சிலைகள், சுடுமண் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அழகிய படைப்புகளை உருவாக்கும் கைவினை கலைஞர்களின் வாழ்க்கையும் அழகாக மாற மத்திய அரசு சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியர் தொடங்கி கூடுதல் வருவாயை எதிர்நோக்கி காத்திருக்கும் இல்லத்தரசிகள் வரை அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்து அவர்களின் எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிடும் வகையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பெரியார் பல்கலைக்கழக மேலாண்மைத்துறை மாணவ மாணவியர் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தில் பயிற்சி பெற்று தொழில் முனைவோராக மாறியிருக்கும் மகளிருடன் இணைந்து வணிக கண்காட்சியை நடத்தினர். இந்த கண்காட்சியில் மத்திய அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தொழில் பயிற்சி முடித்து தற்போது தொழில் முனைவோராக மாறியுள்ள மகளிர் தங்களது உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தி இருந்தனர். பல வடிவங்களில் வண்ணங்களில் உருவாக்கப்பட்டுள்ள சணல் பைகள், வீட்டுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் என பல்வேறு விற்பனை அரங்குகளை மகளிர் அமைத்திருந்தனர். நாளைய தொழில் முனைவோராக மாற இருக்கும் இளைஞர்களுடன் இணைந்து கண்காட்சியில் பங்கேற்றதால் தற்போதைய தலைமுறையினரின் ரசனை, அவர்கள் எந்த விதமான பொருட்களை விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு மகளிர் தொழில் முனைவோருக்கு கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது.